ஓம் நமோ நாராயணா, குருவே நமக. இந்த வீடியோவை காண வந்த அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு எழும் அனைத்து கேள்விகளுக்கு உண்டான பதிலை நம்முடைய கருமலை சித்தர், அருட்கவி, ஓவியர், எழுத்தாளர், ஆன்மீக செல்வர், தற்காப்பு கலைவித்தகர், தத்துவஞானி என பன்முகங்கள் கொண்ட நம் அன்புக்குரிய குருநாதர் ஐயா பெருமாள் ராசு அவர்களின் பதிலை காண்போம் வாருங்கள். கேள்வி பதில் பகுதிக்குள் நுழையலாம். வாழ்வு எனும் புதிர் விளக்க முடியுமா ஐயா? மனிதனுக்கு சூரியன் தெரியும், சந்திரன் தெரியும், நட்சத்திரங்கள், கிரகங்கள், காடு, மலை, செடி, கொடிகள், உடம்பு, அவன் உள்ளிருக்கும் இருதயம், இதைப் போல் எல்லாமே தெரிகிறது. ஒன்றைத் தவிர அந்த ஒன்று வேறு யாருமல்ல, அவனேதான். ஒருவன் உடம்பு சரியில்லாமல் இருந்தான். நண்பன் போய் அவன் எப்படி இருக்கிறான் என்று கேட்டான். அதற்கு அவன் போய்விட்டான் என்று சொன்னார்கள். அவன் உடம்பு அங்கேயே இருக்கிறது. அவன் போய்விட்டான் என்று சொன்னால் அப்ப போனது யார்? உடம்பு, அவன் அல்ல. இப்போது புரிய ஆரம்பித்தது. அவன் அந்த உடம்பில் இல்லை, ஆனால் அவன் இல்லாமல் இல்லை. அவன் பிறந்தது முதல் இறக்கும் வரை வாழ்ந்த வாழ்வு இப்பொழுது ஒரு புதிராக காணப்பட்டது. உடம்பு அவன் அல்ல. உடம்பில்லாத அந்த ஒன்று வாழ்ந்த வாழ்வு ஒரு புதிராக காணப்பட்டது. அந்த புதிரை அவிழ்க்க பல மகான்கள், யோகியர்கள் முயன்றனர். நாம் பொதுவாக உடம்போடு பிறந்த அன்று முதல், மூச்சு இழுத்த அன்று முதல் கடைசி மூச்சு விடும் வரை வாழ்ந்ததே வாழ்வு என்று எண்ணுகிறோம். ஒரு தொடக்கம் இருக்கிறதல்லவா? அந்த தொடக்கம் இந்த மண்ணில்தான் ஆரம்பித்தது. இதனை ஆய்ந்த பெருமக்கள் அதன் முதல் கூறு திருமண் என உணர்ந்தனர். அதுவே வைணவமாயிற்று. ஒரு கணக்கு போட முடியாமல் தடுமாறும் போது அப்புத்தகத்தின் கடைசி பக்கத்தில் உள்ள விடையைக் கண்டு அதிலிருந்து மேல் நோக்கிச் சென்று கணக்கை புரிந்து கொள்ள முயலுகிறோம். அதைப் போலவே வாழ்வை நேராக புரிந்து கொள்ள முடியாத போது நிதர்சனமாக காணும் முடிவான இறப்பிலிருந்து மேல் நோக்கி வாழ்வை புரிந்து கொள்ள முயன்றார்கள். அதன் சூட்சுமமாக வழிபாடுதான் திருநீறு. இதுவே சைவம் என பரிமளித்தது. வைணவத்தின் மூல மந்திரமாக கருதப்படுவது நாராயண மந்திரம். சைவத்தின் மூல மந்திரமாக கருதப்படுவது நமச்சிவாய. அந்த நாராயண மந்திரத்தின் இரண்டாவது எழுத்தையும் நமச்சிவாய மந்திரத்தின் இரண்டாவது எழுத்தையும் சேர்க்கும்போது கம்பநாட்டாழ்வார் கூறும் மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரமாக தோன்றும் ராம என்னும் மந்திரம் கிடைக்கிறது. இந்த ராம் என்ற மந்திரத்தில் வைணவமும் சைவமும் அழகாக இணைந்து வாழ்க்கையின் அர்த்தத்தை நமக்கு உணர்த்துவதை உணர்ந்தால் வாழ்வு எனும் புதிர் தானாக அவிழும். Thanks for watching. Share and subscribe my YouTube channel.